Hello friends, this is M. Danish Kumar. Welcome to Dhan Tamil YouTube channel. So இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நம்ம நிறைய டைப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஸ்மால் கேப் வந்து போவாங்க, சில பேர் வந்துட்டு மிட் கேப் வந்து போவாங்க. இப்போ இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஸ்மால் கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் இடையில இருக்கிறதா மிட் கேப், அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கிற கம்பெனி. இப்போ ஸ்மால் கேப் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல க்ரோத் ஆச்சு அப்படின்னா அது வந்து மிட் கேப் வரும், தென் வந்துட்டு லார்ஜ் கேப் போகும். இப்போது இந்த மிட் கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மிட் கேப்பில் இருக்க நல்ல ஸ்டாக்ஸை எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம சில ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கடுத்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம மேனுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து ஸ்க்ரீனரில் வந்து லாகின் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நீங்கள் scanx.tradeல வந்து உங்களோட தன் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா பை scanx அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து மைட்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஒரு 6 ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது கூட இன்னொரு ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுவுமே நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா மிட் கேப் 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் ஃபில்டராக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மிட் கேப் 100க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, பட் நமக்கு அதெல்லாம் வேண்டாம், மிட் கேப் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த செகண்ட் ஃபில்டர், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் growth percentage, அதாவது 1 year CAGR வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னம்னா அதாவது ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைசிங்கில் இருக்குது அப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. மிட் கேப்பில் இருக்க மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஓகே நம்ம இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து டிமாண்ட் இருக்குது, இதுக்கான க்ரௌத் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரௌத் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இயர்லி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கம்பெனி வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதாவது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம இது வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால 1 இல்லைனா அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா சஸ்டைனபிளான ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த கம்பெனியில் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 year ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ க்ரௌத்து கிரேட்டர் தான் இர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களோட கோர் ஆப்ரேஷன் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதிலிருந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக வந்து இதில் புரியும். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா ரியல் கேஷ் ஃப்ளோ வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கடுத்து இருக்கிற ஒரு ஃபில்டர் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நெட் சேஞ்ச் இன் கேஷ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து 0 இல்லைனா ப்ளஸில் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா கம்பெனியில் கேஷ் ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் எனி டவுன் டர்ன் வருது அப்படின்னாலுமே ஸோ அதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அவங்களால சேஃபாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட க்ரௌத்துக்குமே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால இந்த ஒரு ஃபில்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவங்கக்கிட்ட சர்ப்ளஸாக கேஷ் இருக்குது, அதாவது அதிகப்படியான கேஷ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுது. இது வந்து சிம்பிளாக எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சிலது போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போக
இருக்கிற கேஷ் தான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது, ஸோ அவங்க வந்து டிவிடெண்ட் போடலாம், இல்லை அவங்களோட டெப்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம், இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த கம்பெனி இன்னும் வளர்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நமக்கு ஒரு 17 ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் இப்போ இந்த 17 ஸ்டாக்லேயுமே நம்ம அப்படியே உள்ளே போகலாமா அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து மாடிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரைஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய ப்ரைஸ் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. ஸோ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி ஓகே அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு பெராமீட்டரில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இஎம்ஏ கொடுங்க. இதில் வந்து 50 டே இஎம்ஏ, ஸோ கரண்ட் கேண்டில் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டாக்கை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு 17 ஸ்டாக் அப்படின்னு இருந்துச்சு. பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஎம்ஏ 50, ஸோ கரண்ட் கேண்டில் வந்து ஆட் பண்ணதுனால இப்போ இது நமக்கு இன்னுமே கம்மியாகி ஒரு 6 ஸ்டாக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி போட்டு அப்படின்னா, ஸோ எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக பார்க்கலாம். இந்த சேவ் பண்ண ஸ்க்ரீனரை எப்படி பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு அதுக்கடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதெல்லாம் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி ஒரு நியூ வாட்ச் லிஸ்ட்டே நான் போடுறேன். ஸோ இதில் வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனெக்ஸ். ஓகேங்களா, ஸோ டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 0 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு தன் சார்ட்ஸ், அதாவது ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ட்ரேடிங் வியூ கன்சோல் இருக்கும். இதில் நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ணது இருக்கும் ஆல்ரெடி, மிட் கேப் ஸ்கேனெக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா இஎம்ஏ. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் மட்டும் லென்த் வந்து 50 EMA கொடுத்துருங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன பண்ணி தரும் அப்படின்னா, ஆக்சுவலாக டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்டாக் 50 EMAக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி புல்லிஷ். ஓகே, பிகாஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பில் இருந்தாலுமே ஃபில்டர்ஸில் நமக்கு எல்லாமே கிடைச்சாலுமே ஸ்க்ரீனரில், பட் அது 50 EMAக்கு கீழே ட்ரேட் நடக்கும்போது நமக்கு ப்ராப்பரான என்ட்ரிஸ் இருக்காது. பட் இது வந்து 50 EMAக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் 5. ஸோ இன்கேஸ் எகெயின் இதுக்கு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடியுமே பாருங்களேன், உங்களுக்கு இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழேயே ட்ரேட் நடந்துட்டு எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சதோ இந்த 50 EMAக்கு மேலே, ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்வர்ட்லேயே தான் இருந்திருக்கு மோஸ்ட்லி. தெரியுதுங்களா, ஸோ இங்கே ஆரம்பித்தது 7th April ஆரம்பித்தது ஆல்மோஸ்ட் நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு இந்த புல்லிஷ் மூமெண்டமில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கேயுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஈவன் ப்ரியராக எடுத்து பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ ஒவ்வொரு டைமுமே அது ஏறுறது. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ மேபி நீங்கள் நம்ம வாட்ச்லிஸ்ட் பண்ணதுனால நீங்கள் இதிலே செகண்ட் ஸ்டாக் இப்படியே கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ தான் 50 EMAக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எகெயின் நான் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட அனாலிசிஸ், என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் உள்ளே போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்கேஸ் உங்களுக்கு இந்த 50 EMA கீழே வருது அப்படின்னா ஒரு 2 days சஸ்டைன் ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா அது கீழேங்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அதுக்கு மேலே அப்படிங்கும்போது மோஸ்ட்லி அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இதே தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் இங்கே இருந்து மார்க்கெட் எகெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதே தான் வந்து ஒவ்வொரு டைமே நடக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வந்து
அந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அந்த 50 MAக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன ஸ்டாப் லாஸோட. இல்லை எனக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஸ்டடி பண்ணிட்டேன், நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னென்னா நமக்கு ஸ்டாக்கும் லிமிட்டட், அதே மாதிரி நமக்கும் ஒரு மிட் கேப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஸ்க்ரீனரை. இதை வந்து நீங்கள் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படிங்க நான் சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மை சேவ்ட் ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ஜஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது குவாலிட்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்க அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்களும் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோடதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங். பட் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ உங்களோட ஸ்க்ரீனருமே நீங்கள் ஸ்கேனெக்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.